கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் லூக்கா 18 கூட 2வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தார். அவன் ஆண்டருக்கு பயப்பட மாட்டான், மனுஷனை மதிக்கவும் மாட்டான். அதே பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தான். அவளுக்கும் அவளுடைய எதிராளிக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு நியாயம் செய்யணும். அதனால் ராஜா அந்த நியாயாதிபதி கிட்ட போய் நிற்கிறாள். இந்த மாதிரி எனக்கு எப்படியாவது ஒரு நியாயம் செய்யணும், எனக்கும் எதிராளிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து எனக்கு ஒரு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இவனுக்கு அது மனசே இல்லை. அப்போது இவன் அந்த விதவை அவன் விடவே இல்லை. எப்போ அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தான், எனக்கு ஒரு நியாயம் செய்யணும், எனக்கு ஒரு நியாயம் செய்யணும்னு சொல்லி அந்த நியாயாதிபதி கிட்ட தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். அப்போது இந்த இவருன்னா நியாயாதிபதி என்ன பண்ணுறாருன்னா, இவன் தொந்தரவு பண்ணே இருக்கிறாள், இவகிட்ட நமக்கு ஒரு ரிலீவ் ஆகணும்னு சொல்லிட்டு, சரி இவளுக்கு ஏதாவது செஞ்சிடணும், ஏன் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாலே, இவளுக்கு ஒரு நியாயம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்போ பண்ணுற அந்த தொந்தரவு தாங்க முடியாமல் இவளுக்கு நம்மளை அடிக்கடி இவள் தொந்தரவு பண்ணக்கூடாது, அதனால் இவளுக்கு ஒரு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே சொல்லிட்டான். அப்போ தான் ஆண்டு சொல்கிறாரு, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியை அவன் சொல்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே என்ன நினைக்கிறான்னா, இவ அடிக்கடி என்னை தொந்தரவு பண்ணாதபடிக்கு இவளுக்கு ஒரு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கும்போது, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில், அப்போ ஆண்டவர் யாரெல்லாம் தெரிந்து வச்சிருக்காரோ அவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் அவர் உலக பிரகாரமாகவே செய்யும்போது, அப்போ நான் செய்யாமல் இருப்பேனா? ஆண்டவர் செய்யாமல் இருப்பாரா? நீடிய பொறுமையாக நம்ம நினைக்கிறோம், நம்ம எவ்வளோ நாளாக நம்ம இந்த ஜபத்துக்கு நம்ம ஜபிக்கிறோம், எத்தனை மாதக்கணக்கில் ஜபிக்கிறோம், வருஷக்கணக்கில் ஜபிக்கிறோம், ஆனால் நம்ம ஜபத்துக்கு மட்டும் ஏன் பதிலே வரலன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து, இது வரைக்கும் அவர் பொறுமையாக இருந்திருக்கலாம், ஏன்னா மாதங்களாக இருக்கலாம், வருஷங்களாக இருக்கலாம், ஜபத்துக்கு பதில் தாமதமாக இருக்கலாம். அப்போ இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரா? உங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்கள் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் எந்தெந்த காரியத்துக்காகலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ, எத்தனை மாதங்களாக, எத்தனை வருடங்களாக உங்கள் பிரச்சனையிலேருந்து, உங்கள் கடன்லேருந்து, உங்கள் இருதயத்தில் எந்தெந்த காரியத்தை குறித்து கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு நியாயத்தை செய்ய போகிறார். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னா, சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். அதனால் நீங்கள் எந்த பாதையில் போனாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். அவங்கள மாதிரி உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு பகைமையாக இருக்கலாம், இல்லை எதிர்பார்க்கிற நன்மைகள் தாமதமாகலாம். அப்போ எந்தெந்த காரியத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நன்மை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த நன்மையை சீக்கிரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். இல்லை நீங்கள் ஒரு வழக்கு போட்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவங்களுக்காக நீங்கள் ஒரு வழக்கு போட்டிருக்கலாம், அதனை கர்த்தர் நியாயம் செய்வார். உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், நியாயம் செய்வார். உங்கள் பட்சத்தில் கர்த்தர் அற்புதத்தை தேவன் செய்வார். நாளை சொந்து போகாதீங்க. ஆண்டு உங்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்கள் கூட தான் இருக்கார். நிச்சயமாக சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார், பதில் கொடுக்க போகிறார். நன்மை எதிர்பார்த்துருங்க. ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரை நீங்கள் சீக்கிரத்தில் நன்மை நீங்கள் செய்ய போகிறீங்க, அதை காய்முக்கிறாங்க. நன்றி செலுத்துக்கிறோமப்பா.
ஆவியானவரே எதிர்பார்க்கிற நன்மை அவர்களை தேடி வருகிறது ஆண்டவர். அதுக்காக எமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தோட குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.